ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து இந்த டல டாஸ்க் பயங்கர ஃபன்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேர் வந்துட்டு எப்படி ஜியான் அதான் சொல்லுவாங்க, கியான் ராபோட் அது மாதிரி சொல்லுவாங்களா, பெரிய ஆளுங்கன்ட்டு. அந்த மாதிரி நம்ம விக்ரமும் அமித்தும் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹைட்டு வெயிட்டு சம பலம். ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா பெசர் அடித்தாங்க, எல்லாருக்குமே கரெக்டாக கண்ணை கட்டி தான் அமிச்சாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த அரோரா மேலே தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கனி போய்ட்டு ஒருத்தவங்களை கூப்பிட போகிறாங்க, சுபிஷா கூப்பிட போகிறாங்கன்னு எனக்கு லாஸ்ட்டாக. அப்போ வந்துட்டு கனி வந்த உடனே கை நீட்டினாங்க. அது பார்த்ததுனால கை நீட்டினாங்களா, கேட்டதுனால கை நீட்டாங்களா, இல்லை கண்ணு தெரிஞ்சதுனால கரெக்டாக அவங்கள பார்த்து கை நீட்டினாங்களான்னு தெரியல. அது ஒரு சின்ன டவுட்டு தான். ஸோ இப்போ பஸர் அடித்தது எல்லாருமே ஓடினாங்க, எல்லாருமே பாலை பிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அமித் பிடிச்சிட்டாப்புல. அமித்தை வந்துட்டு இவருக்கு ஆக்சுவலாக விக்ரமுக்கு பால் கிடைக்கல. அதனால் வந்து அமித்கிட்ட போய்ட்டு செம்ம ஃபைட் ரெண்டு பேருக்கும். அப்படியே அந்த சுமோ ஃபைட்டு பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் மோதுறாங்க, கீழே விழுறாங்க. ஆனால் நல்ல ஸ்போர்ட்டிவ்னஸாக விளாண்டாங்க, மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அமித் சூப்பராக விளாண்டார். அப்படியே பாலை நைஸாக எடுத்துகிட்டு ஒரு இடத்த ஓடி போய் ஒழிஞ்சிட்டார். கனி நல்லா பாலை வச்சுட்டு உட்காந்துட்டுருந்தாங்க. கனி பாவம், இவர் இருக்கிற இதுக்கும் விக்ரமுக்கு இருக்கும் கனிக்கும் இணையா பாவம். அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதாவது இந்த வயசுலேயும் இவ்வளோ சுறுசுறுப்பாக கனி பண்ண விஷயங்கள் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. சூப்பராக செம்மையாக ஃபைட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் வந்துட்டு அவங்களுக்கு பால் கிடைக்கல. அப்புறமா கனி தான் ஃபஸ்ட் அவுட் ஆனாங்க. ரெண்டாவது வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு கரெக்டாக அந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அனுப்பி விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா காலி. ஆனால் சுபிக்ஷா வந்துட்டு நான் தான் சொன்னல, விக்ரம் வந்துட்டு ஒரு வேலை ஒன்று பண்ணுறாரு. விக்ரம் வந்து அப்படியே பால் கிடைக்கதா அப்படியே தேடிட்டே இருந்தார். அமித் கிட்ட திரும்ப போச்சு. அமித் வந்து செம்மையாக வந்து நைஸாக போய் ஒரு டோரில் இடித்தார். இடித்தவொடனே சவுண்டு கேட்டவொடனே விக்ரம் அங்கே இந்த இடத்துக்கு வராரு. அதுக்குள்ளே அவர் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போய்ட்டார். அமித் செம்மையாக வந்து பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. சுபிக்ஷா ஒரு பால் உட்காந்துருந்தாங்க, இவங்க போனார், சுபிக்ஷா தள்ளி விட்டார். அப்புறம் அந்த பால் இவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் சுபிக்ஷா திரும்பவும் வந்துட்டு அவர்கிட்ட போய் மோதுறாங்க. அப்படியே பேசுகிறாரு, ஏய் நம்மளாம் ஒரே ஃபேமிலி, வேண்டாம் அப்படின்போது இவங்க 2 3 தள்ளினாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனாங்க, திரும்ப வந்தாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பஸர் அடிச்சிட்டாங்க. சுபிக்ஷா காலி, அழுகுறாங்க. அந்த பக்கம் விஜய் பருவ கரெக்டாக இவன் பேசியே தான்டா கவுக்குறான் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா வியானை பார்க்குறாங்க, ஓ எங்கள் அண்ணனையே கலாய்க்கிறீங்களான்னு. இது எப்படி வியானை இந்த விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க இப்போ சமீப காலமாக. இன்றைக்கி ஒரு வந்தவொடனே, விக்ரம் அண்ணா நீங்கள் அங்கே பேசுனதை இங்கே பேசிகிட்டு இருக்காங்கண்ணா, நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு நான் போகிறாங்க. அது ஒரு விஷயமாக போகுது. பட் இது எப்படியோ சுபிக்ஷா அதுக்கப்புறமா போயிட்டு மூலையிலேருந்து ரொம்ப அழுதாங்க. ஏன்னா இது 2வது சான்ஸ். ஃபஸ்ட்டு சான்ஸாக அந்த இது அதில் ஆகியிருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு ஆப்போசிட்டில் இருந்த அங்கே கண்டஸ்டன்ஸ் கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, இதுவும் அவங்க கையில் இல்லை லக்குன்னு தான். கண்ணை வேற காட்டணும், அவங்கக்கிட்ட மோதணும், அவங்களுக்கு இவங்களுக்கு இணையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நல்லா ஒரு டஃப் கொடுத்தாங்க. சுபிக்ஷா போய் மூலையில் இருந்து ரொம்ப அழுதாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் வெளியே போயிருக்காங்க, மீதி 6 பேர் உள்ளே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னாக போகுது, அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது, பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அமிதானா ஆல்ரெடி வந்து வின்னர் அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி வந்தாச்சு. எப்படி திறம்பட செய்ய போகிறான்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். பாய் நண்பர்கள்.